வெள்ளிக்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியிலே இரண்டாவது நேர்காணல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியிலே ஆரம்பத்திலே நாங்கள் வழங்கிய அறிவித்தலுக்கு அமைய விசேடமாக 152வது வருட ஆடிவேல் வெள்ளி ரத பவனி மகோற்சவம் எதிர்வருகின்ற நாட்களிலே இடம்பெற காத்திருக்கின்றது. விசேடமாக 27ஆம் தேதி தொடக்கம் 31ஆம் தேதி வரை விசேடமான அம்சங்கள் இடம்பெற காத்திருக்கின்றன. ஆகவே இவை தொடர்பான அறிவித்தலை நாங்கள் காலை வேளையிலே வழங்கியிருந்தோம். ஆக அது தொடர்பான மேலதிக தகவலோடு இந்த வேளையில் இணைந்து கொள்கின்றார் கொழும்பு பாம்பலப்பிட்டி மற்றும் செட்டியார் தெரு நாட்டுக்கோட்டை ஸ்ரீ புதிய கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தினுடைய பிரதம குரு பிரம்மஸ்ரீ நாகராஜா குருக்கள் அவர்கள் இந்த வேளையில் நம்மோடு இருந்திருக்கின்றார். அவரை பணிபண்போடு நாங்கள் கலைத்துக்கு வரவேற்கின்றோம். வணக்கம் சுவாமி. வணக்கம். 152வது வருட ஆடிவேல் வெள்ளி ரத பவனி கேட்கும் பொழுதே பிரமிக்க வைக்கிறது. 152 வருடங்கள் வரலாற்றை கொண்டது. இந்த ஆடிவேல் வெள்ளி ரத பவனி பற்றி நாங்கள் பேசுவோம். இந்த ஆடிவேலினுடைய இந்த பவனி பற்றி பேசுகின்ற பொழுது நிறைய விடயங்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். உங்களிடமிருந்து பகிர்ந்து கொள்ளும் ஐயா. சொல்லுங்கள் ஐயா. சாதாரணமாக இன்றைய தினம் மக்களுக்கு கதிரகாம கந்தனின் உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த கதிரகாம கந்தனுடைய உற்சவம் தொடர்ந்து பல காலங்களாக நடைபெற்று வந்தாலும் இடையிலே காலரா, மலேரியா போன்ற நோய்களினாலே இந்த உற்சவங்கள் தடைப்பட்டன. இந்த தடையை நீக்கும் பொழுதுதான் இந்த எமது ஆலயம் மட்டுமல்ல, நாட்டுக்கோட்டை நகரத்தாரினால் ஸ்தாபிக்கப்பட்ட ஆலயங்களினாலே ஆடிவேல் விழா என்ற நிகழ்ச்சியை ஒன்று உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்திலே வருகின்ற திருவோண நட்சத்திரமும் பூரண திதியும் கூடிய இந்த நாட்களிலே ஆடிவேல் ரதத்தில் முருகப்பெருமான் செட்டியாதறிவிலிருந்து ஆரோகணித்து வழமையாக பம்பலப்பிட்டியை நோக்கி வருவது வழக்கமாகும். இந்த முறை சரியாக 152 வருடங்கள் முடிந்துள்ளன. 152 வருடங்களிலே 2 விதமாக, அதாவது பழைய கோவில் தேவகோட்டை நகரத்தார், புதிய கோவில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் ஆகிய இருவரும் மாறி மாறி ஒவ்வொரு வருடங்களுக்கு ஒரு முறை இந்த உற்சவங்களை செய்வது வழமையாகும். இன்றைய அதுபோன்றுதான் இந்த முறை, அதாவது 2 என்று சொல்ல எட்டப்பட்ட எண்கள் 2, 6, 8 போன்ற எண்களை உடைய வருடங்களிலே நாட்டுக்கோட்டை நகரத்தினர், புதிய நாட்டுக்கோட்டை நகரத்தினர்களும் அதுபோன்று ஒற்றைப்பட்ட இலக்கங்கள் ஆகிய 3, 5, 7 போன்ற இலக்கங்களை உள்ள அந்த காலங்களிலே பழைய தேவகோட்டை நகரத்தாராலும் இந்த உபயங்கள் ஆடிவேல் விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. இதை நாங்கள் சாதாரணமாக 5 நாட்களாக கணக்கெடுத்து நாங்கள் இந்த இது செய்யலாம். 5 நாட்கள் என்று நாங்கள் சொல்லும் பொழுதோ, முதலாவது நாள் ஆலயத்திலே அன்னதானம், மகேஸ்வர பூஜைன்னு சொல்லும் நிகழ்வு ஒன்று நடவும். அடியார்களுக்கு அன்னதானம் அளித்து அடுத்த நாள் சுவாமி அங்கிருந்து புறப்பட்டு பம்பலப்பிட்டியை வந்தடைந்து பம்பலப்பிட்டியிலே 2 நாட்கள், அதாவது அந்த 2 நாட்களும் திருவோண நட்சத்திரமும் பூரணத்திரியும் கூடிய நாட்களாக இருக்க வேண்டும். அந்த 2 நாட்களிலும் ஆலயத்திலே பெருமான் வீட்டிலிருந்து கதிரகாம கந்தன் காட்சியை அடியார்களுக்கு வழங்குவது வழமை. அதன் பின்னர் அடுத்த நாள் 5வது நாளாகிய அன்றைய தினம் சுவாமி இங்கிருந்து புறப்பட்டு வழமை போல செட்டியாத்தறியை சென்றடைகிறது. இதுவே ஆடிவேலின் சுருக்கமான முறையாகும். இதனையொட்டி நீங்கள் வேறு என்ன விளக்கங்கள் தெரிய வேணும்னு சொன்னால்? கண்டிப்பாக. நீங்கள் 2 ஆலயத்தினுடைய பிரதம குருவாக இருக்கின்றீர்கள். விசேடமாக பம்பலப்பிட்டி ஸ்ரீ புதிய கதிர்வேலாயுத சுவாமி, அதே போல் கொழும்பு 11 அமைந்திருக்கின்ற ஸ்ரீ புதிய கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தினுடைய பிரதம குருவாக இருக்கின்றீர்கள். இந்த 2 ஆலயங்களுடைய தனி சிறப்பு என்னையா? தனி சிறப்பு என்று சொன்னால், இது ஒரு பழைய காலத்திலே எமது ஆலயம், அதாவது பம்பலப்பிட்டியிலே இருக்கின்ற ஆலயங்கள் யாவும் மடாலயமாக
கருதப்பட்டன. மடாலயம் என்று சொல்லப்போனால் எங்களுக்கு பிரதானமான ஆலயம் செட்டித்தெருவில் இருக்கின்ற ஆலயங்கள் தான் பிரதானமான ஆலயம். பம்பலப்பிட்டியில் இருப்பது மடாலயம் என்று சொல்வார்கள். ஆதி காலத்திலே மடாலயம் என்று சொன்னால் சாதாரண மக்கள் வந்து தங்கி உட்கார்ந்து லீவு நாட்களை கழித்து செல்லும் ஆலயமாக அந்த ஆலயம் இருந்தது. ஆனால் காலப்போக்கிலே எமது ஆலயமும் பிரசித்தமாக வளர்ந்தபடியால் ரெண்டும் இப்பொழுதோ எமது கொழும்பு மாநகரிலே முக்கியமாக பம்பலப்பிட்டி ஏரியா என்று சொல்லலாம். பம்பலப்பிட்டி இதிலே 3 ஆலயங்கள், அதாவது பழைய கதிர்வேலாய சுவாமி, புதிய கதிர்வேலாய சுவாமி, அடுத்தது சம்மாங்கோட்டையார் மாணிக்கவிநாயகர் ஆலயம். இந்த 3 ஆலயம் மிக பிரசித்தமாக விளங்குகின்றன. இந்த 3 ஆலயங்களுமே ஆடிவேல் விழாவிற்கு ஒரு முன் உதாரணமாக விளங்குகிறது. நான் முன்னர் சொன்னது போல ஒற்றைப்பட்ட வருடத்திலே, அதாவது 3, 5, 7 என்ற ஒற்றைப்பட்ட வருடத்திலே உள்ள ஆலயம் பழைய கதிர்வேலாய சுவாமியிலிருந்து ரதம் புறப்பட்டு பழைய கதிர்வேலாய சுவாமிக்கு வரும். அதுபோன்றுதான் இரட்டைப்பட்ட வருடங்களிலே புதிய செட்டியார் இப்போ நடைபெறுகின்ற இந்த ஆலயம் இப்போ நடைபெறுவதை போல் செட்டியார் திரு புதிய கதிரேசன் கோயிலிருந்து வெளிக்கிட்டு பம்பலப்பிட்டி புதிய கதிரேசன் கோயிலுக்கு ஆலயம் வரும். இது வழமையாகும். இதைவிட மேலதிகமாக காவடி ரதம், ஆடிவேலு ஒப்பிடும் பொழுது காவடி ரதம், வேல் ரதம் என்று சொல்வார்கள். வேல் ரதம் ரெண்டும் நகரத்தாருக்குரியது. அதே போன்று பால் காவடி ரதம் சம்மாங்கோட்டையாருக்குரியது. காவடி வந்தால்தான் வளமையாக வேல் வரும் என்று ஒரு சொல்வார்கள். ஆனால் இந்த வருடம் எதிர்பாராத விதமாக பழைய பக்கத்து மாணிக்கவிநாயகர் ஆலயத்திலே சிறிய புனருத்தாவணை நடைபெறுகின்றபடியால் இது காவடி வர முடியவில்லை. இருந்தாலும் வளமையாக நாங்கள் செய்யணும் என்பதற்காக முந்தைய வழமை போல் 28ஆம் தேதி காலையிலே வேல் ரதம் புறப்பட்டு எமது பம்பலப்பிட்டி ஆலயத்தை வந்தடையும். இதே அந்த முறையாகும் உங்களுக்கு. இதிலே வேறு நாங்கள் சொல்ல போனால் முதல் நாள் அங்கே வழக்கம் போல் 27ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை செட்டியார் தெருவிலே இந்த மாகேஸ்வர பூதை என்று சொன்னால் அன்னதானம் போல் அன்னம் படைத்து இறை வழிபாடு செய்து விசேட பூஜைகள் நடைபெறும் அன்று. அடுத்த நாளாகிய 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வெள்ளி ரதத்திலே முருகப்பெருமான் ஆரோகணித்து பழமையாக கொழும்பின் தலைநகர் ஆகிய எல்லா வீதிகளிலும் சென்று இறுதியாக காளிமுகக்கடலிலே வந்து இளைப்பாரி அடியார்களுக்கு அன்னதானம் அளித்து அதன் பின்னர் பொழுதுபாடும் நேரத்திலே காளிமுகத்திடத்திலிருந்து விளக்கிட்டு பம்பலப்பிட்டி ஆலயத்தை வந்து அடைவது வழமை. அப்படி வந்து அடைந்ததும் 2 நாட்கள் நாங்கள் முன்னே சொல்வது போல் இந்த கதிராம கந்தனின் காட்சியை அடியார்களுக்கு அளிக்க வேணும். அதே முக்கிய நோக்கம். ஏன்னு சொன்னால் அந்த முக்கிய அந்த நோயின் காரணமாக செல்ல முடியவில்லை. அப்போ கதிராம கந்தனின் காட்சியை அடியார்களுக்கு அளிக்க வேண்டுவதற்காக 2 நாட்களும் முருகப்பெருமான் அந்த ஆலயத்தில் வீட்டிலிருந்து அடியார்கள் வார எல்லோருக்கும் அன்னதானம் அளித்து, அன்னதானம் மட்டுமில்லாத விசேட பூஜைகள் முடிந்ததும் மக்கள் மெனங்குளிர இசை நிகழ்ச்சிகளோ நாதஸ்வர கச்சேரிகளோ போன்ற பேச்சு போன்ற விஷயங்களோ தொடர்ந்து ஒவ்வொரு இந்த 2 நாட்களையும் சிறப்பாக செய்து முடிப்பார்கள். சரி, நாங்கள் இந்த ஆடிவேல் பவனி பற்றி நாங்கள் சொல்லுகின்ற பொழுது, வெள்ளிரத பவனி பற்றி சொல்லுகின்ற பொழுது, இந்த ஆடிவேலுக்காக ஒரு விசேட விடுமுறை கொடுக்கப்பட்ட காலத்தையும் நாங்கள் நினைப்படுத்தியாக வேண்டும். 1946ஆம் ஆண்டு பிரித்தானிய ஆட்சி கால பகுதியிலே வெளியிடப்பட்ட இந்த விடுமுறை தொடர்பாக நாட்காட்டிய குறிப்புகள் பற்றி நாங்கள் இப்பொழுது திரையில் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். உண்மையிலேயே பொது மற்றும் வங்கி விடுமுறைகள் 1946ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட பிரித்தானிய காலப்பகுதியிலே வழங்கப்பட்ட அந்த கலண்டரிலே நாட்குறிப்பிலே அதாவது ஆகஸ்ட் மாதம் 12ஆம் மற்றும் 13ஆம் தேதி ஹிந்து வேல் ஃபெஸ்டிவல், அதாவது இந்து
வேல் விடுமுறையாக கொண்டாட்டமாக விழாவாக இது கணிக்கப்பட்டு அன்று விடுமுறை தினமும் அறிவிக்கப்பட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அத்தகைய ஒரு மகத்துவம் பெற்ற வரலாற்று பெற்ற ஒரு விடயமாக ஆடிவேலை பற்றி நாங்கள் நிச்சயமாக நினைப்படுத்தியாக வேண்டும். ஆங்கிலேயர் காலத்திலே விசேட விடுமுறை வழங்கப்பட்ட ஒரு நாளாகவும் ஆகஸ்ட் மாதம் காணக்கூடியதாக இருக்கின்றது. 12 மற்றும் 13 தேதி இந்த விடுமுறை வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சிறப்பான ஒரு அம்சமாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எதிர்வருகின்ற 27 தேதி மாலை 6 மணிக்கு செட்டியார் தெரு கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தினுடைய மகோற்சவ பூஜை இடம்பெற காத்திருக்கின்றது. மகேஸ்வர பூஜை. ஆஹா, 27 பூஜை என்று சொன்னால் மகேஸ்வரர்கள் தேவர்களுக்கு அன்னதானம், அன்னம் வழங்குது, அன்னம் வழங்குகின்ற பூஜை, அன்னதான பூஜை. அதேபோல் 28 தேதி காலை 7 மணிக்கு செட்டியார் திரு கோயிலிலிருந்து ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி சர்வாபரண அலங்கிருதராய் திவ்ய தேசோமயமாக்கிய வெள்ளி ரதத்தின் மீதமர்ந்து ஆரோகணித்து சகல விருதுகளுடனும் புறப்பட்டு பிரதான வீதி, சதாம் வீதி, ஜனாதிபதி மாளிகை, காலி வீதி, அலரி மாளிகை, பம்பலப்பட்டி வழியாக ஏறத்தாழ இரவு 8 மணியளவில் பம்பலப்பட்டி புதிய கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தை சென்றடையவிருக்கின்றது. அதில் நாங்கள் நிச்சயமாக பேசியாக வேண்டும் ஐயா. ஜனாதிபதி மாளிகை அதே போல அலரி மாளிகை இதன் வழியாகத்தான் வெளிரதம் பயணிக்கின்றது. இந்த 2 முக்கியமான இடங்களிலும் இலங்கையினுடைய பிரதமர்களாக இலங்கையினுடைய பிரதமர் அதே போல ஜனாதிபதி இந்த 2 முக்கிய அந்தஸ்து வகித்தவர்களும் இதற்காக அர்ச்சனை செய்து பூஜை வழிபாடுகளில் ஈடுபடுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதை பற்றி கொஞ்சம் பகிர்ந்து கொள்வோமே. இது நான் சொல்ல நினைத்தால் எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதியோ பிரதமரோ இந்த வழிபாடுகள் செய்வது வளமை. ஏனென்றால் அவர்களுக்கு எப்பவும் எங்கள் சமயத்திலே ஒரு பற்று உள்ளது. வழிபாட்டு செய்யக்கூடிய தன்மையும் அவர்களுக்கு உள்ளவர்கள். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்த சமயத்தை பற்றியோ ஒன்றையும் அறியாத ஆங்கில அரசாங்கம், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நமக்கு அரசியல் லீவாக, அரசாங்க வர்த்தக விடுமுறையாக ஆடிவேல் அந்த காலத்திலே கொடுத்துருக்குன்னு சொன்னால் அது எவ்வளவு பெருந்தன்மை. அவ்வளோ தூரம் எங்களுடைய இந்த ஆடிவேல் உற்சவத்தின் பெருமை அவர்கள் உணர்ந்துள்ளார்கள். சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு கதிர்காமம் செல்ல முடியாதவனுக்கு நமது கொழும்பு ஆலயத்திலேயே இப்படியான பூஜைகள். முக்கியமாக நாங்கள் சொல்ல போனால் இது ஜாதி மத பேதமல்ல. பௌத்தர்களோ முஸ்லீம்களோ யாவரும் வந்து தங்களுடைய கடன்பாடுகள் கடமைகளை நிறைவேற்றி இறை வழிபாடுகள் பெற்று செல்வது வழக்கமாகும். அதுபோன்றுதான் சாதாரணமாக மாத்தறை, காளி மற்ற பக்கங்களில் இருக்கின்றவர்களும் வந்து வியாபார நோக்கத்துக்காக வந்து ஒரு கடைகளை போட்டு பல பொருட்களை விற்று வாங்கி அப்படி செய்வது வழமையாக உள்ளது. இப்படியான பெருந்தன்மை வாய்ந்த இந்த ஆடிவேல் விழா நமது ஜனாதிபதி கலந்து கொள்வது மட்டுமல்ல, பிரதமர் மட்டுமல்ல, எல்லோரும் கலந்து இந்த ஆலயத்தை சிறப்பிக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாகும். அதேபோல் எதிர்வருகின்ற 29 தேதி காலை 10:30 மணி தொடக்கம் விசேட பூஜைகளும் அதனைத் தொடர்ந்து பக்தர்களின் தரிசனத்துக்காக முருகப்பெருமான் கதிர்காமத்தில் வீற்றிருக்கும் திருக்கோலத்தில் காட்சி அருள்வார் என்கின்ற செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐயா. அதான் இப்போ நான் முன்ன சொன்னதே தான். கதிர்காமம் செல்ல முடியாத அடியார்களுக்காக முருகப்பெருமான் நமது ஆலயத்தில் வீட்டிருந்து கதிர்காம கதிர்காமத்திலே கந்த பெருமான் எப்படி வீட்டிருந்தாரோ, மயில் வாகனத்திலே வள்ளி தேவாயனுடன் வீட்டிருந்தார் ஒரு நாள். அடுத்த நாள் சயனத்திலே உட்கார்ந்திருந்து ஆறுதலாக உட்கார்ந்திருந்தார். அதே போன்று தான் அந்த காட்சியை அடியார்களை கழிப்பதற்காக முருகப்பெருமான் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருப்பார். அத்துடன் முக்கியமான ஒன்று தீர்த்தமாடுதல். ஆடி மாதத்திலே வருகின்ற திருவோண நட்சத்திரம், பௌர்ணமி ரெண்டும் சேர்ந்த நாட்களிலே தான் கதிர்காமத்திலே தீர்த்தமாடுதல் நடப்பது வழமை. அதுபோன்றுதான் இந்த முறை ஒவ்வொரு முறையும் திருவோண நட்சத்திரம் கூடிய பூரணையிலே இந்து சமுத்திரத்திலே சென்று சுவாமி தீர்த்தமாடி திரும்ப வந்து ஆலயத்தில் அமர்ந்திருந்து அடியார்களுக்கு அன்னதானம் அளித்து பூஜைகளை நிறைவேற்றிக் கொள்வதும் வழமையாகும். அதேபோல் எதிர்வருகின்ற 30 தேதி வியாழக்கிழமை காலை 10:30 தொடக்கம் விசேட பூஜைகள் நடைபெற்று பக்தர்களின் தரிசனத்திற்காக சுவாமி அருள்மிகு ஸ்ரீ கதிர்காம முருகன் பம்பலப்பட்டி ஆலயத்தில் எழுந்தருளியிருப்பார் என்கின்ற அறிவித்தலையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அத்தோடு எதிர்வருகின்ற 31 தேதி
வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு ரதபவனி பம்பலப்பிட்டி ஆலயத்திலிருந்து புறப்பட்டு இரவு 12 மணியளவில் செட்டியார் தெரு கோவிலை வந்தடையும் என்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த 31ஆம் தேதி விடயம் தொடர்பாக 31ஆம் தேதி அதுதான் இந்த உற்சவத்தின் இறுதி நாளாக கருதப்படுகின்றது. சாதாரணமாக முதல் நாள் அங்கு செட்டித்திரு ஆலயத்திலே மகேஸ்வர பூஜை முடிந்ததும் அடுத்த நாள் சுவாமி ஆலயத்தில் ரதத்தில் புறப்பட்டு பம்பல்பட்டி வந்து அடைந்து 2 நாட்கள் ஆலயத்திலே அமர்ந்திருந்து அடியார்களுக்கு அன்னதானம் அளித்து தொடர்ந்து தானும் சுவாமியும் சென்று சமுத்திரத்திலே தீர்த்தமாடி வருவது வழமை. அதன் பின்னர் இறுதியாக சுவாமி திரும்பி செல்லும் பொழுதும் அதே போன்று சாதாரணமாக காலையிலே ஒரு காலத்திலே இந்த பிரச்சனைகளில் இல்லாத காலங்களிலே பொழுதுபட வலிக்கிட்டு விடிய அடுத்த காலையில் போய் சேருவது தான் வழமையாகும். சில சந்தர்ப்பங்கள் தோதாக அமையாதபடியால் என்னென்றால் இப்போ எல்லாம் பகல்லே அநேகமாக காலையிலே சுவாமி புறப்பட்டு 8 மணிக்கு சாதாரணமாக 8-9 மணி போல் ஆலயத்துக்கு நோக்கி புறப்பட்டால் ஒரு 12-1 மணி அளவிலே திரும்பவும் காளிமுக கடற்கரை அடைந்து அங்கு இளைப்பாரி அடியார்களுக்கு அந்த இடத்திலே வைத்து எல்லோருக்கும் அன்னதானம் கொடுத்து வழிபாடு செய்து திரும்பவும் அந்த இடத்திலேருந்து புறப்பட்டு நாங்கள் முதல் கூறிய அந்த வீதி வழியாக சென்று செட்டித்திரு கோவிலை வந்து அடைவதுதான் இந்த பூஜையின் முறையாகும். அதே போல் இந்த பூஜை வழிபாடுகளுக்கு இடம்பெறுகின்ற அதே தருணத்தில் இதே நாட்களில் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறவிருப்பதை நாங்கள் நினைப்படுத்துகின்றோம். ஆடிவேல் விழாவை சிறப்பிப்பதற்காக 3 நாட்கள் விசேட கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற காத்திருக்கின்றன. 29ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணியளவில் தவில் நாதஸ்வர கச்சேரி தென்னிந்தியா புகழ் தமிழ்நாடு விருது பெற்ற கலை வளர்மணி வாத்திய விசாரத மதுரை எம் பாலு நாதஸ்வரம் குழுவினர் இரவு 7 மணியளவில் சொல்லின் செல்வர் ஸ்ரீ மணிகண்டன் அவர்களது சிறப்பு பேருரை நடைபெறும். இது பம்பலப்பிட்டி புதிய கதிரேசன் மண்டபத்திலே இடம்பெறவிருக்கின்றது. எதிர்வருகின்ற 30ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6:30 மணியளவில் பிரம்மாண்டமான பக்தி இசை நிகழ்ச்சி இடம்பெறவிருக்கின்றது. தென்னிந்தியாவின் புகழ்பூத்த தனியார் தொலைக்காட்சிகள் 2 இந்த இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வெற்றி பெற்று மக்கள் மனதில் இடம் பிடித்த சிறப்பான பாடகர்கள் கலந்து கொள்கின்ற இசை நிகழ்ச்சியாக எதிர்வருகின்ற 30ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த நிகழ்ச்சி மாலை 6:30 மணியளவிலே இந்த பக்தி இசை நிகழ்ச்சி இடம்பெறவிருக்கின்றது. நம் நாட்டின் பிரபல இசைக்குழு ரத்னத்துறை அவர்களுடைய இசைக்குழு இசை வழங்க தென்னிந்திய தொலைக்காட்சி புகழ் பாடகர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பக்தி இசை நிகழ்ச்சியிலே பங்கேற்கவிருக்கின்றார்கள். அதேபோல் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8 மணியளவில் வெள்ளி ரத பவனி பம்பலப்பிட்டி ஆலயத்திலிருந்து புறப்பட்டு மதியம் காலி முகத்திடலை அடைந்து அடியார்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும். தொடர்ந்து செட்டியார் கோவிலை வந்தடையும் என்பதையும் நாங்கள் இந்த தருணத்திலே அறிய தருகின்றோம். ஆகவே இந்த கலை நிகழ்ச்சி 2 விஷயங்கள், ஒன்று நாதஸ்வர குழுவினர் வழங்குகின்ற இசை நிகழ்ச்சி, அடுத்ததாக மணிகண்டன் அவர்களுடைய சிறப்பு பேருரை இருக்கின்றது. சொல்லின் செல்வர் ஸ்ரீ மணிகண்டன் அவர்களுடைய பேருரை இது 29ஆம் தேதி. அதே போல் 30ஆம் தேதி தனியார் தொலைக்காட்சியில் பங்கு பற்றி மக்கள் மனதில் இடம் பிடித்த பாடகர்கள், அத்தோடு பின்னணி பாடகரான சாய் விக்னேஷ் மற்றும் ஸ்ரீதர் சேனா, அத்தோடு சுசந்திகா, அத்தோடு லக்ஷனா, அத்தோடு வர்ஜா ஆகிய பாடகர்கள் கலந்து கொள்கின்ற தென்னிந்திய தனியார் தொலைக்காட்சி புகழ் பாடகர்கள் கலந்து கொள்கின்ற இசை நிகழ்ச்சியும் இடம்பெறவிருப்பதை உங்களுக்கு நாங்கள் அறிய தருகின்றோம். சரி, இந்த ஆடிவேல் சிறப்பு பற்றி பேசிய வண்ணமாக இருக்கின்றோம். இந்த நேரத்தில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பக்த அடியார்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகின்ற விடயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐயா. கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவிக்தஜம் பூபலிஷாரபட்சிதம் உமாசுரம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாத பங்கஜம். எல்லாம் விநாயக பெருமானின் அருள் பெரும் கருணையுடனே இன்றைய தினம் நாம் எல்லா அடியார்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். முக்கியமாக எமது இலங்கை திருநாட்டின் முக்கியமான ஆலயங்களில் ஒன்றாக விளங்குகின்ற நாட்டுக்கோட்டை நகரத்தார் பம்பலப்பிட்டிய கதிரேசன் கோவில் இன்றைய தினம் மிகவும் உன்னதமான நிலையிலே ஆடிவேல் விழாவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. கடந்த 152 வருட காலமாக இந்த ஆடிவேல் விழா வெள்ளி ரத பவனி வருடந்தோறும் நடைபெற்று வருகின்றது வழமை அடியார்களுக்கு தெரியும்.
அதுபோல் இந்த முறையும் நாங்கள் 27ஆம் தேதி திங்கட்கிழமை மாகேஸ்வர பூஜையுடன் ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை ரதபவனி அடைந்து புதன் வியாழன் ஆகிய நாட்களிலே, அதாவது ஆடி பூரணை திருவோண நட்சத்திரம் கூடிய நாட்களிலே பம்பளைப்பட்டியிலே வீட்டிலிருந்து அடியார்களுக்கு அருள் பாலித்து திரும்பவும் 31ஆம் தேதி செட்டியாத்திரை நோக்கி செல்ல சித்தம் கொண்டுள்ளோம். அடியார்கள் யாவரும் இந்த பூஜையிலே கலந்து கொண்டு தங்கள் இஷ்ட சித்திகளை பெற்று அருள் பெற்று இஷ்ட காரியங்கள் யாவும் அனுகூலமடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டி உங்கள் ஆசைகளை பெற்று வெகுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்து அஜம் தர்மோக்தராபி விக்ரஸ்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. 152வது வருட ஆடிவேல் வெள்ளி ரத பவனி, வெள்ளியில் உருவாக்கப்பட்டு அமைக்கப்பட்ட அந்த பவனி, அதில் நீங்களும் கலந்து கொள்ளுமாறு உங்களை நாங்கள் தேசிய அலைவரிசை ரீதியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய தினம் இந்த சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்து கொண்டவர் கொழும்பு பம்பலப்பிட்டி மற்றும் செட்டியார் திரு நாட்டுக்கோட்டை ஸ்ரீ புதிய கதிர்வேல் ஆயுத சுவாமி ஆலயத்துடைய பிரதம குரு பிரமஸ்ரீ நாகராஜா குருக்கள் அவர்களுக்கு உளமார்ந்த நன்றிகள் நாங்கள் தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி ஐயா. வணக்கம். நன்றி. அத்தோடு இந்த நேர்காணல் பகுதியை எமக்காக ஏற்பாடு செய்து தந்த ஆடிவேல் விழாவினுடைய ஊடக இணைப்பாளர் ஊடகவியலாளர் நண்பர் அஜித்குமார் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நேர்காணல் தொடர்பாக எமக்கு அறிவித்து அதோடு ஐயா அவர்களையும் அழைத்து வந்து இந்த செய்தி மக்களுக்கு போய் சேர வேண்டும், பக்தாடியார்களுக்கு போய் சேர வேண்டும் என முன்னின்ற சகோதர ஊடகவியலாளர் அஜித்குமார் அவர்களுக்கும் இந்த இடத்தில் நன்றிகளை தெரிவித்து இந்த பகுதியை நாங்கள் இதோடு நிறைவு செய்கின்றோம். ஆம்நேயர்களை இன்று இடம் பிடித்த அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சியை தந்திருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த அளவோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் உளமார்ந்த நன்றிகள். இந்த நிகழ்ச்சிக்கான மேக்கப், செட், கேமரா மற்றும் டெக்னிக்கல் உதவிகள் புரிந்த அனைத்து உத்தியோகஸ்தர்களோடும் மறுபக்கம் தயாரிப்பில் ஈடுபட்ட சகோதரர் தனஞ்சனோடு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நான் ஜெயமன். வணக்கம் உறவுகளே.